கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். இன்று இரவும் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். இந்த நாளிலும் நாம் பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அதிகாரத்தை குறித்து நேற்றைய தினத்துல நாம தியானித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு அந்த அதிகாரத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் நான் அதிகாரம் செலுத்த வேண்டும் அல்லது அந்த அதிகாரம் உடைய ஒரு நபரா நான் இருக்கணும் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். புரியுதுங்களா? அந்த எல்லைகள் மீறப்படும் பொழுதுதான் பிரச்சனைகள் ஆரம்பமாகும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். குடும்பம் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கா? அந்த குடும்பத்துல கணவனுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கிறது, மனைவிக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கிறது. இந்த கணவன் மனைவியின் மீது ஒரு அதிகாரம் செலுத்த வேண்டியது இருக்குது. அந்த அதிகாரம் மிஸ்யூஸ் பண்ணப்படும் பொழுது குடும்பமாக இருக்காது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. மனிதன் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டவன். ஸ்திரீயானவள் மனுஷனுடைய சாயல், தேவனுடைய சாயல் கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. பைபிள்ல வசனம் எல்லாம் இருக்கு, அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன். சோ தேவனை கனப்படுத்துவது போல, தேவனை மதிப்பதை போல உங்களுடைய கணவரை நீங்கள் மதிக்க வேண்டும், கனப்படுத்த வேண்டும். ஏன்னா முன்பு உருவாக்கப்பட்டது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கணவர் தான். நான் கணவர்களுக்காக நான் பேசல, ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு நினைக்காதீங்க. என்னுடைய நோக்கம் அது அல்ல. கீழ்ப்படிதல் அப்படின்றதே ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். ஆனா இன்னைக்கு எல்லா குடும்பத்திலயும் என்ன ஒரு காரியம் வந்துருச்சு அப்படின்னா, அதிகாரம். என் கணவர் என்ன அதிகாரம் செலுத்துறாரு. இப்ப கணவர் ஒரு காரியத்தை சொல்றாருன்னு வச்சுங்களேன், இதை செய்யுமான்னு. நீங்க என்ன அதிகாரம் செலுத்துறீங்களா? அந்த காலகட்டத்துல, அந்த நாட்கள் பழைய காலகட்டங்கள்ல கணவருடைய பேரை சொல்றதுக்கு கூட மனைவிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பயப்படுவாங்க, தயங்குவாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு உலகத்துல கணவனை பேர் சொல்லி கூப்பிடுற நிலைமை தாண்டி போடா வாடான்னு சொல்லி செல்லமாவே போடா வாடான்னு கூப்பிடுற நிலைமையெல்லாம் போய் சண்டை வந்துச்சு அப்படின்னா அது இன்னும் மோசமாயிடும். நான் சொல்றது வெளியில கிடையாதுங்க, கிறிஸ்தவ குடும்பத்திலேயே நடக்கிற நிறைய விஷயங்கள். அப்ப இன்னைக்கு இந்த அதிகாரம் செலுத்துவது அப்படின்ற ஒரு காரியம் குடும்பத்துல இருக்குது. ஆனா அது தவறான விதத்துல இருக்குது. நம்ம எல்லாரையும் ஆண்டவர் அதிகாரம் உடையவர்களாக தான் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. ஆனா அந்த அதிகாரத்தை எப்போ, எங்க, யார் மேல, எப்படி அதை செலுத்தணும் அப்படின்றது நமக்கு தெரியணும். அது தெரியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்க நினைக்கலாம் என் குடும்பமே என்னுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குது அப்படின்னு. உண்மை அது கிடையாது. நீங்க பிசாசுனுடைய அதிகாரத்துல இருக்கிறீங்க அப்படின்றதுதான் உண்மை. நான் சொன்னா என் கணவர் என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாரு, நான் சொன்னா அப்படியே அவர் என் பிள்ளைங்க அப்படியே நோ. இது எல்லாமே அன்புக்கு கீழ்ப்படியணும். நல்லா கவனிங்க. அன்பிலிருந்து ஒரு அதிகாரம் இருக்கு பாத்தீங்க. அந்த அன்பை பேஸ் பண்ணி நீங்க சொல்லி ஒரு காரியத்தை செய்யறாங்க அப்படின்னா அதுதான் நிலைக்கும். அதுதான் ஆசீர்வாதமான ஒண்ணு. என் குடும்பத்தை நான் தான், கணவனாக இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும், நான் தான் தலை, நான் சொல்றதான் நீ செய்யணும், நீ எனக்கு அடிமை, நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது, இதெல்லாம் குடும்பத்துக்குள்ள இருந்தது அப்படின்னா அது முழுக்க அந்த குடும்பத்துல இருள் இருக்கிறது என்று அர்த்தம். தேவனுடைய அதிகாரம், தேவனுடைய ஆளுகை தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு இன்னைக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு போய்கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவ குடும்பங்களிலேயே என்ன இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அதிகாரம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு இந்த காலகட்டத்துல எங்களுக்கு ஈக்குவல் ஷேரு, புரியுதுங்களா? ஈக்குவலா நான் இப்படி பண்ணனா நீ இப்படி பண்ணணும். ஆனா பைபிளினுடைய மெஷர்மெண்டே வேற. நல்லா புரிந்து கொள்ளுங்க. பைபிளினுடைய மெஷர்மெண்டே வேற. என்ன இருந்தாலும் கணவனுக்கு கீழே தான் மனைவி. இன்னொன்னு, மனிதன் தேவனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன், மனுஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள். இதுதான் முதலாவது கடவுளுடைய திட்டம். புரியுதுங்களா? ஆனா இன்னைக்கு அந்த விஷயம் எல்லாம் டோட்டலா மாறி போயிருக்கிறது. அதனாலதான் உலகம்
தேவன் எப்படி ஏற்படுத்தினாரோ அந்த ஸ்டேட்டஸ்ல இருந்து விழுந்து போச்சு. அதனுடைய விளைவு குடும்பத்துல சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, நிம்மதி இல்ல. ஏன் அப்படின்னா அந்த அதிகாரம் அப்படின்ற ஒரு காரியத்தை அந்த குடும்பத்தில் இருக்கிற கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், சரியாக புரிந்து கொண்டு அதை பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது குடும்பத்திலே சுகம், சமாதானம், செழிப்பு, நன்மை அதெல்லாம் அதிகமா இருக்கும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் உங்களுக்கு நான் ரொம்ப சிம்பிளா சில காரியங்களை சொல்றேன். இந்த உலகத்தை, அதாவது ஜெனிசிஸ் புத்தகம் இருக்கு பாத்தீங்களா, அந்த புத்தகத்தினுடைய ஆரம்பம் அதிகாரத்துலதான் ஆரம்பிக்குது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதிகாரத்துல ஆரம்பிக்குதுன்னா 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை பத்தி பேசல. தேவன் மனிதனுக்கு கொடுத்த அதிகாரத்துலதான் இந்த உலகம் உருவாக்கப்பட்டு அப்படிதான் அது அமைக்கப்பட்டது. அதே மாதிரி வெளிப்படுத்தின விசேஷம் எடுத்துக்கங்க, புஸ்தகம் இருக்கு பாத்தீங்களா, பைபிள்ல கடைசி புத்தகம். அதுவும் எப்படி முடிவடையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகாரத்துலதான் முடிவடையும். எந்த அதிகாரம் அப்படின்னா தேவன் மனிதனுக்கு கொடுத்த அதிகாரத்தை, புரியுதுங்களா? ஆமா. சோ அதிகாரத்துல ஆரம்பிச்சு, அதாவது அத்தாரிட்டியில ஆரம்பிச்சு, அத்தாரிட்டியில தான் ஜெனிசிஸ் முதல் புத்தகமா இருக்கட்டும், வேதத்தினுடைய கடைசி புத்தகமாக கருதப்படுகிற வெளிப்படுத்தின விசேஷம் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் அந்த அத்தாரிட்டியில தான் முடியுது. எப்படி இதை சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். உங்களுக்கு நான் சொல்றேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களை, ஆகாயத்து பறவைகள், மிருக ஜீவன்கள், பூமி அனைத்தையும், பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆண்டு கொள்ள கடவர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு? அவர்கள் ஆணும் பெண்ணுமா உருவாக்குறாரு. தேவ சாயலா உருவாக்குறாரு. ஆணும் பெண்ணுமா அவங்களை என்ன பண்றாரு? படைக்கிறார். இங்க கூட பாருங்க, தேவன் தம்முடைய சாயலாக மனிதனை உருவாக்கினார், அவனை தேவ சாயலாகவே உருவாக்கினார்னு போட்டு அதுக்கப்புறம் தான் ஆணும் பெண்ணுமாக அவர்களை உருவாக்கினார்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் 1:28 சொல்றாரு, பூமியில நடமாடுற அனைத்து உயிரினங்களையும் ஆண்டு கொள்ளுங்கன்னு சொல்லி தேவன் என்ன பண்றாராம்? அவங்களை ஆசீர்வதித்தாராம். அப்போ மனித சமுதாயத்துக்கு தேவன் இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகத்தினுடைய ஆரம்பத்திலே இந்த அதிகாரத்தை என்ன பண்றாரு? கொடுக்கிறார். ஆண்டு கொள். எதை ஆண்டு கொள்ளணும்? முதல்ல கணவன் மனைவியை ஆண்டு கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? கணவன் என்ன பண்ணணும்? ஆமா. அதுக்கப்புறம் பூமி அனைத்தையும், பூமியில நடமாடுகிற உயிரினங்கள், மிருக ஜீவன்கள், இது எல்லாத்தையுமே அவன் ஆளுகை செய்து கொள்ள வேண்டும். அப்படிதான் காட் அவனை படைச்சார். இது ஆதியாகமத்தினுடைய முதல் புஸ்தகத்துல அதிகாரத்துலதான், அத்தாரிட்டியில தான் அந்த புத்தகம் ஆரம்பமாகிறது. அதே மாதிரி வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, எங்களுடைய தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த பிசாசானவன் 1000 வருட அரசாட்சி இருக்கு பாத்தீங்களா, பிசாசானவனை அந்த 1000 வருஷம் அவன் வெளியில வராதபடி அவனை போட்டு அடைச்சிருவாங்க. அடைச்சதுக்கு அப்புறம் இந்த பூமியிலே நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கான அதிகாரம் உடையவர்களாக தேவன் என்ன பண்றாருன்னா, சில பேரை ஏற்படுத்தி அதுல உட்கார வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நியாய தீர்ப்பு செய்வாங்க. அதுக்கப்புறம் தான் தேவனுடைய நியாய தீர்ப்பு. இந்த 1000 வருட அரசாட்சியில இப்ப யார் ஆள போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகள் தான் அரசாட்சி செய்ய போறாங்க. அதனாலதான் இங்க சொல்றாரு, நாங்கள் பூமியிலே அரசாளுவோம். அதாவது தேவன் இந்த உலகத்தை உருவாக்கும் பொழுது என்ன நினைச்சு உருவாக்கினாரோ அதை வெளிப்படுத்தின விசேஷத்துல நிறைவேற்றி முடிக்கிறார். அப்போ வேதம் முழுக்க முழுக்க இந்த அத்தாரிட்டி, அதிகாரம் அப்படின்ற ஒரு காரியத்தை சார்ந்துதான் இருக்கிறது அப்படின்றத நீங்க புரிந்து கொள்ளணும். தேவன் மனதில இருக்கிற எண்ணம், மனுஷன் சாதாரணமானவனா ஒரு நபரா இருக்கக்கூடாது, அவன் அதிகாரம் உடையவனாக இருக்கணும்.
ஆனா அந்த அதிகாரம் யார் மேல, எங்க, எப்போ, எப்படி அப்படின்றது நமக்கு புரியணும். இப்ப இந்த அதிகாரம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது, முதலாவது நல்லா புரிந்து கொள்ளுங்க, உலகத்தின் மீது அதிகாரம். மனுஷனுக்கு தேவன் கொடுத்தது வந்து உலகத்தின் மீது அதிகாரம். அது என்ன உலகத்தின் மீது அதிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வ சிருஷ்டி, தேவனுடைய படைப்பு இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாவற்றின் மீதும் மனிதன் ஆளுகை உடையவனாக இருக்கணும்னு சொல்லி தேவன் அந்த அதிகாரத்தை மனுஷனுக்கு கொடுத்தார். ஒன்று. இரண்டாவது, மனிதர்கள், இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்னது போல கணவனுக்கு மனைவி கீழ்ப்படிதல், அந்த அதிகாரம். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுதல், அந்த அதிகாரம். சோ இப்படி மனிதர்கள் அவங்களுக்கு மேல இருக்கிற தகப்பனுக்கும் தாய்க்கும் இல்ல கணவனுக்கும் என்ன பண்ணும், அந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவர்களா இருந்து காரியங்களை நடப்பிக்கணும் அப்படின்றது தேவனுடைய சித்தமா இருந்தது. அப்ப அந்த அதிகாரத்துக்கு கீழே இவைகள் எல்லாம் கொண்டு வரப்படுகிறது. புரியுதுங்களா? இது உலகத்தினுடைய. அப்புறம் இந்த மனிதர்கள், அதாவது நான் ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய சர்வ சிருஷ்டி, மிருகங்கள், ஊரும் பிராணிகள். இரண்டாவது குடும்பம், சமுதாயம். புரியுதுங்களா? இது பட்டகம். மூன்றாவது வந்து மனிதனின் மீது அதிகாரம். மனிதன் மீது அதிகாரம் செலுத்துதல். ஒரு உதாரணத்துக்கு, இன்றைக்கு அரசியல் தலைவர்கள் பாத்தீங்க அப்படின்னா மக்களை வந்து ஆளுகை செய்கிறார்கள், மக்களை அவர்கள் வந்து ஆண்டு கொள்ளுகிறார்கள். அவங்க மேல அவங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க என்ன வேணாலும் பண்ண முடியும். அந்த அதிகாரத்துல உட்கார வைக்கிறதே யாருன்னு பாத்தீங்கன்னா மனுஷங்க தான். புரியுதுங்களா? அப்போ மனிதர்களை ஆளும்படி ஒரு அதிகாரம் வந்து தேவனாலையும் கொடுக்கப்படுது, அது மனுஷனால ஏற்படுத்தப்படுகிறது. ஒரு ஆள் நம்ம தானே சூஸ் பண்ணி வைக்கிறோம். சோ அப்போ இந்த அதிகாரங்கள் எல்லாமே இந்த உலகத்துல இருக்கிற அதிகாரங்கள். இது உலகத்துல இருக்கிற அதிகாரங்கள். புரியுதுங்களா? இது வந்து மாம்சம் சம்பந்தப்பட்ட வெளிப்படையான, கண்ணுக்கு தெரியக்கூடிய, நம் சரீரத்திலே உணரக்கூடிய, நம் சரீரத்திலே செலுத்தக்கூடிய ஒரு அதிகாரம். இது ஒரு பகுதி இருக்கட்டும். இன்னொரு ஒரு அதிகாரம் இருக்கிறது. அது என்ன அதிகாரம்னு பாத்தீங்கன்னா, ஆவிக்குரிய அதிகாரம். the spiritual authority. அது இது வந்து earthly authority. இது எல்லாம் ஒரு காலம் வரும்பொழுது கண்டினியூஸா ஸ்டெபிலிட்டியா இருக்காது. இந்த உலகத்தினுடைய அதிகாரம் மாறிக்கிட்டே இருக்கும். மனுஷன் நிலை இல்லாதவனா இருக்கிறதுனால அதிகாரமும் நிலை உள்ளதாக இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். அண்ட் தேவன் இந்த உலகத்தை ஆளுகை செய்ய தன்னுடைய கையில எல்லாத்தையும் எடுக்கும் பொழுது, இந்த உலகத்தினுடைய அதிகாரம், இந்த உலகத்தினுடைய வானம், பூமி, மனுஷனுடைய அதிகாரம், இது எல்லாமே ஒரு சால்வையை போல ஆண்டவர் என்ன பண்ணிடுவார்னா சுருட்டி போட்டுருவாராம். புரியுதுங்களா? இது ஒரு பார்ட். இன்னொரு பார்ட் இருக்கு. அது என்ன பார்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி, ஆவிக்குரிய அதிகாரம். ஆதியிலே மனுஷனை தேவன் வந்து மாம்சத்துக்குரிய அதிகாரம் உடையவனாக ஏற்படுத்தி இருந்தாலும், அவன் ஆவிக்குரிய தேவனோடு இணைக்கப்பட்டிருந்ததுனால ஆவிக்குரிய உலகத்தோடு தொடர்புடைய ஒரு நபராக மனிதன் உருவாக்கப்பட்டிருந்தான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதாவது ஏவாளோடு சேர்ந்து தேவனுடைய வாக்குத்தத்தத்தை இந்த பூமியில நிறைவேற்றுவதற்கு ஒரு மனிதனாக ஆதாம் வாழ்ந்தாலும், பிள்ளைகளை பெற்றெடுத்தாலும், ஒரு மனித வாழ்க்கையை வாழ்ந்தாலும், ஆவிக்குரிய பிரகாரமாக தேவனை பார்ப்பது, தேவனோடு பேசுவது, தேவனோடு சம்பாஷிப்பது, தூதர்களை பார்ப்பது, தூதர்களோடு சம்பாஷிப்பது, இப்படி ஆவிக்குரிய காரியங்களை ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு அத்தாரிட்டி, ஒரு அதிகாரம் மனுஷனுக்கு இருந்தது. சோ அப்ப பாவம் என்ன செஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கும் என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டிய நம்ம லைஃப்ல வந்து இன்க்ரீஸ் ஆகாம டோட்டலா அந்த பக்கம் போக விடாத மாதிரியே நம்மள வந்து இந்த உலகத்தினுடைய காரியங்கள் தடுத்து கொண்டிருக்கிறது. சோ இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்தினுடைய அத்தாரிட்டிய கையில எடுத்துட்டு ரூல் ஓவர் பண்றதுக்காக வரல. ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டிய மனுஷனுக்கு சொல்லி கொடுத்து
அந்த அத்தாரிட்டியில மனுஷனை வாழ வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாரு. ஏன்னா அவர் முழுக்க முழுக்க தேவனுடைய குமாரனா இருந்ததுனால அதற்குரிய அதிகாரத்தை அவர் உடையவரா இருந்தாரு. அவருக்கு பாத்தீங்கன்னா பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் இருந்துச்சு, வியாதிகளை குணமாக்குற அதிகாரம் இருந்துச்சு, பிசாசுகளை துரத்துகிற அதிகாரம் இருந்துச்சு, சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் செய்யற அதிகாரம் இருந்துச்சு. சோ ஜீசஸ் இந்த பார்ட்ல தான் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா ஏரியாலையும் அவருடைய லைஃப்ல ஒரு அதிகாரம் உடையவராக அவர் இருந்தார். ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டியை பத்தி பேசுறேன், பிசிக்கல் அத்தாரிட்டி கிடையாது. இந்த ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி அப்படின்றத நம்ம எந்த அளவுக்கு புரிந்து கொள்றோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் அந்த லெவலுக்கு அது முன்னேறி போயிட்டே இருக்கும். அதனாலதான் நம்ம இந்த நாட்களிலே இந்த அதிகாரம் அப்படின்ற அந்த தலைப்பை எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்போ நம்ம அதிகாரம் உடையவர்களாக இருக்கிறோம். தேவன் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆனா நம்மளுடைய அதிகாரம் உலகம் சம்பந்தப்பட்டது அல்ல, அது ஆவிக்குரிய ஒன்று. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த ஆவிக்குரிய அதிகாரத்திலே செயல்பட ஆரம்பித்தால், நல்லா புரிந்து கொள்ளுங்க, மறுபடியும் சொல்றேன், ஒவ்வொரு இந்த கூடுகையில் இருக்கிற நீங்க ஒவ்வொருத்தரும் தேவன் கொடுத்திருக்கிற அந்த ஆவிக்குரிய அதிகாரத்தை புரிந்து கொண்டு அதிலே நீங்கள் செயலாற்ற ஆரம்பித்தால் உங்கள் வாழ்க்கை குட்டி பரலோகமாக மாறிவிடும். என்னவா மாறிடும்? குட்டி பரலோகமா மாறிடும். அதுதான் தேவனுடைய சித்தம். பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. That is God's will. அப்ப நம்ம எப்படிப்பட்ட ஒரு நபரா இருக்கணும் அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி உள்ள ஒரு பர்சனா நம்ம இருக்கணும். அது என்ன பிரதர் ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்ப நார்மலா உங்க குடும்பத்தை நடத்துறது எல்லாரும் தான் அதை நடத்துறாங்க. நீங்க ஸ்பெஷலா ஒன்னும் நடத்தல. எல்லாரும் சாப்பாடு கொடுக்கிற மாதிரி, எல்லாரும் வேலைக்கு போற மாதிரி, எல்லாரும் பிள்ளைகளை பராமரிக்கிற மாதிரி, எல்லாரும் தேவைகளை சந்திக்கிற மாதிரி, எல்லாரும் அப்பா அம்மாவை பாத்துக்கிறாங்க, எல்லாரும் மத்தவங்களுக்கு உதவி செய்யறாங்க, எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, எல்லாரும் சர்ச்சுக்கு போறாங்க, எல்லாரும் கொடுக்கறாங்க, எல்லாரும் வாழ்றாங்க, எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் இதுக்கு அப்பாற்பட்டு தேவனுடைய பிள்ளைகள் என்கின்ற அதிகாரத்துல நாம சில காரியங்களை செய்ய வேண்டும். செய்வதற்காக தான் தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடை நம்ம செய்யும் பொழுது நம்ம இந்த உலகத்துல வெளிச்சமா இருப்போம். நல்லா புரிஞ்சுக்குங்க. சோ தேவனுடைய பிள்ளைகளுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கிறது. அது என்ன அதிகாரம் என்றால் ஆவிக்குரிய அதிகாரம். சோ இதுல முதல் அதிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் ஏற்கனவே நேற்று சொன்னது போல யோவான் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரமாக, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களை அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்ப முதலாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, நீங்க உங்க கணவனுக்கு மனைவியா இருக்கலாம், நீங்கள் உங்க அப்பா அம்மாவுக்கு பிள்ளையாக இருக்கலாம். ஆனா அதுல எல்லாம் ஒரு அத்தாரிட்டியே கிடையாது. மிஞ்சி போனா உங்க சொந்தக்காரங்க மத்தியில ஒரு பேர் இருக்கும், ஆனா அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் அப்படின்ற ஒரு காரியத்தை புரிந்து கொண்டு அதை பிலீவ் பண்ணி அந்த ஸ்டேட்ல நீங்க நிற்கும் போது அதற்குரிய அதிகாரம், அதற்குரிய வல்லமை, அதற்குரிய அபிஷேகம், இது எல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும், வெளிப்படாமல் இருக்காது. இன்னைக்கு நமக்கு உள்ள நாம் தேவனுடைய பிள்ளை அப்படின்ற ஒரு அடையாளம் எல்லாருக்குள்ளயும் தேவன் கொடுத்திருக்கிற ஒரு விஷயம். உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன். எனிமி ஆக்சுவலி இந்த உலகத்துல மனுஷனுடைய வாழ்க்கையில இருந்து எதை திருடினான் தெரியுமா? எதை திருடினான் தெரியுமா? மனிதனுடைய உண்மையான அடையாளத்தை திருடிட்டான்.
மனிதனுடைய உண்மையான அடையாளத்தை திருடிட்டான். அந்த மனிதனுடைய உண்மையான அடையாளம் என்ன தெரியுமா? அவன் தேவனுடைய பிள்ளை. அந்த அதிகாரம் அவனுக்கு இருந்துச்சு. அந்த அதிகாரம் திருடப்பட்டது. எப்படி பிரதர் சொல்றீங்க? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த பொழுது 4ஆம் அதிகாரம் மத்தேயு அவர் பிசாச மேற்கொள்ள போறார் பாத்தீங்களா? வனாந்திரத்திற்கு பரிசுத்த ஆவியானவரால வனாந்திரத்துக்கு வழி நடத்தப்படுறார். அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த கல்லுகளை அப்பமாக்கும் அப்படின்னு சொல்லி எனிமி சொல்றான். சொல்லும் பொழுது என்ன சொல்றான்? நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். என்னதுங்க? நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். அப்பொழுது சோதனைக்காரன் 4:3 நீர் தேவனுடைய குமாரன் என்றால் இந்த கற்கள் அப்பங்களாக மாறும்படி சொல்லும் அப்படின்றான். நீ ஆண்டவருடைய பிள்ளை தானே? நீ ஆண்டவருடைய பிள்ளைனா இந்த கல்லையெல்லாம் பிரெட்டா மாத்து அப்படின்னு சொல்லி யாருக்கிட்ட பேசுறான்? தேவ குமாரன் இடத்துல பேசுறான். உடனே அந்த இடத்துல நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? ஏய், யார பார்த்து என்ன வார்த்தை சொல்ற? நான் யார் தெரியுமா? எங்க அப்பா யார் தெரியுமா? தோ இப்பவே பாரு, உடனே மாத்திரம் பாரு, நம்ம டப்புன்னு மாத்தி கொடுத்திருப்போம். மாத்தி கொடுத்திருந்தா கதையே வேற, முடிஞ்சது. ஆனா அந்த இடத்துல என்ன பண்றாரு அப்படின்னா, ஆண்டவர் தெளிவா அவனுக்கு ரிப்ளை கொடுக்கிறாரு. நான் ஆண்டவருடைய பிள்ளைதான், அதுல எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது. நீ சொல்றதுனால நான் அதை ப்ரூவ் பண்ணணும்ன்ற அவசியமும் எனக்கு கிடையாது. இன்னைக்கு உலகத்துல சொல்றாங்க பாத்தீங்களா, நீ கடவுளுடைய பிள்ளைனா இது பண்ண பார்ப்போம், இது இது நடக்கட்டும், நான் நம்புறேன். நீ தேவனுடைய பிள்ளைனா நீ இதை செய் அப்படின்னு சில இந்த வாக்குவாதங்கள்லாம் வரும் பாத்தீங்களா? உண்மையிலேயே நீ கடவுளை நம்புறனா? ஆமா, அந்த மாதிரியான இடங்கள்ல ஞானமா இருக்கணும் நம்ம. வெதர் அவன் சொன்னாலும் சொல்லாட்டியும் நீங்க கடவுளுடைய பிள்ளை தான். ஆனா நீங்க அதை ப்ரூவ் பண்ணணும்னு ட்ரை பண்ணாதீங்க தயவு செய்து. நான் கடவுளுடைய பிள்ளை தான், நான் ப்ரூவ் பண்றேன். அவன் கூட எதிர்த்து சண்டை போட்டு அவனுக்கு புரிய வைக்கிறதுக்காக எல்லாம் முயற்சி பண்ணாதீங்க. இங்க ஆண்டவர் என்ன பண்றாரு? நீ சொல்றதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். நீ சொல்றத வச்சு என்னுடைய அடையாளம் அது கிடையாது. நீ சொல்றது என்னுடைய அடையாளம் கிடையாது. நான் யாருன்னு எனக்கு தெரியும். நான் தேவனுடைய குமாரன்னு. நல்லா கவனிங்க. இந்த சோதனைக்கு முன்னாடிதான், நல்லா கவனிங்க, சூப்பரான ஒரு இன்சிடென்ட். இந்த சோதனைக்கு முன்னாடிதான் 3ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனங்க இருக்கு பாத்தீங்களா? 3:17 அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன்னு ஆண்டவர் இப்பதான் எல்லாருக்கும் புரியுற மாதிரி வேர்ல்டுக்கே சத்தமா சொல்றாரு, இவர் என் நேசகுமாரன். இந்த பக்கம் அப்பா சொல்லி அனுப்புறாரு, அந்த பக்கம் பிசாசு வரான். நீர் தேவனுடைய நேசகுமாரனே ஆனால், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லை எல்லாம் அப்பமாக்கும். இப்பதானே உங்க அப்பா சொன்னாரு நீ நேசகுமாரன்னு. நீ நேசகுமாரன்னா இந்த கல்லை அப்பமா மாத்து. ஆனா அவர் என்ன சொன்னாரு? இந்த அப்பத்தை பேஸ் பண்ணி எல்லாம் நான் கிடையாதுப்பா. மனுஷன் தேவனுடைய வாயில இருந்து புறப்படுற வார்த்தையினால அந்த பழைப்பான். லிட்ரலி நீ சொல்றத நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி, வார்த்தையினாலதான் நான் பழைப்பேன்னு சொல்லிட்டு, இந்த ஃபுட் எனக்கு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த தேவனுடைய குமாரன் என்கின்ற அந்த அடையாளத்துல அவர் நின்னாரு, அந்த அதிகாரத்துல அவர் நின்னாரு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. மத்தேயு 4:6 நீர் தேவனுடைய குமாரன் என்றால் கீழே குதியும், ஏனென்றால் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உம் பாதம் கல்லில் மோதாதபடிக்கு அவர்கள் உம்மை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதி இருக்கிறதே அப்படின்றாரு. அதுக்கும் இயேசு கிறிஸ்து பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாகன்னு எழுதி இருக்கிறதே. ஆமா, நான் என் தேவனுடைய பிள்ளைதான், தோ இப்ப நான் குதிக்கிறேன் பாரு, ஏஞ்சல்ஸ் வருவாங்க பாரு. குதிச்சிருந்தா ஏஞ்சல்ஸ் காப்பாத்தி இருப்பாங்க, அது விஷயம் கிடையாது. ஆனா அவன் சொல்றதுக்கு எதுக்குமே அவர் என்ன பண்ணல? ஆமா, செவியே சாய்க்கல. இவர் சொல்றதுதான்
அவன் கேட்கணும்ன்றதுல இவர் தெளிவா இருந்தார். அதை நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவனுடைய பிள்ளைகளுடைய அதிகாரத்துல நீங்க நின்னுட்டீங்கன்னா, உலகம் சொல்றத நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா, ஏய் இங்க பாரு, என் குடும்பத்துல வந்து நான் இப்படி இருக்கிறேன், பெண்ணுனா இப்படிதான் இருக்கணும், அப்படியே வந்து ரூல் ஓவர் பண்ணணும், அதிகாரம் செலுத்தணும், அதுதான் வந்து குடும்பத்துக்கு அழகு அப்படின்னு வந்து உலகம் வந்து சொல்லுது. அதை பார்த்துட்டு ஆமா கரெக்ட், நானும் இதுதான் செய்யணும்னு சொல்லிட்டு செய்ய போய் தான் இன்னைக்கு வந்து குடும்பங்கள்ல வந்து நிம்மதியும் கிடையாது, சந்தோஷமும் கிடையாது. பாத்தீங்கன்னா இன்னைக்கு முக்காவாசி குடும்பத்துல வெளிப்படுறது வந்து இந்த டிவி, சீரியல், யூடியூப்ல நடக்கிற கணவன் மனைவியை கேவலப்படுத்துற காரியங்கள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? அதை பார்த்தா எங்க புருஷன் மேல மனைவிக்கோ, மனைவி மேல புருஷனுக்கோ ஒரு கனமோ, அன்போ, பாசமோ எங்க வரும்? ஏன்னா ஒருத்தர் கேவலப்படுத்திக்கிறாங்க. சோ பிசாசு தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்ற அத்தாரிட்டியில நம்ம வாழ்றதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அடையாளமே தெரியாம நம்மளுடைய அடையாளத்தை சுத்தமா சதிச்சுட்டான். அதனால்தான் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் அப்படின்ற ஒரு ஸ்தானத்தை எடுத்துட்டு இந்த உலகத்துல வந்தாரு. ஏனென்றால் குமாரர்களை மீட்கும் பொருளாக தம்முடைய குமாரனை தேவன் வந்து இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. சோ பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்கு, ஒரு அதிகாரம் இருக்கு, ஒரு பவர் இருக்கு. அது நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த பவர் வேற லெவல்ல இருக்கும். நீங்க கடவுளுடைய பிள்ளை அப்படின்ற சத்தியம், நீங்க கடவுளுடைய பிள்ளை அப்படின்ற ஒரு உணர்வு, நீங்க கடவுளுடைய பிள்ளை தான் அப்படின்ற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, அந்த ஸ்டாண்டர்ட்ல நீங்க நிக்க ஆரம்பிச்சீங்கன்னா வேற லெவல்ல இந்த உலகத்துல நீங்க ஆப்ரேட் பண்ணலாம். அதை விட்டுட்டு இந்த உலகம் சொல்ற பிரகாரம் உங்க குடும்பத்தை ரூல் ஓவர் பண்ணணும்னு ட்ரை பண்ணாதீங்க. நிச்சயமா வந்து அது சமாதானத்தை கொடுக்காது, சமாதானத்தை கெடுக்கும். ஆனா நீங்க ஜெபத்துல உட்கார்ந்து இப்படி கிரியை செய்கிற அசுத்தாவிகள், அந்தகார கிரியைகள் தேவனுடைய பிள்ளைகளாக ஜெபத்துல உட்கார்ந்து நீங்க அந்த காரியங்களை மேற்கொள்ளும் பொழுது, ஏன்னா நம்மளுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி தான் காட் கொடுத்திருக்கிறாரு. அது ஸ்பிரிட்ல தான் நம்ம டீல் பண்ணணும், மாம்சத்துல டீல் பண்ணக்கூடாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்க பிள்ளைகளுடைய வளர்ப்பா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நம்ம எங்க டீல் பண்ணணும் அப்படின்னா மாம்சத்துல டீல் பண்ணாது கூடாது. மாம்சத்துல டீல் பண்ணீங்கன்னா பிரச்சனை பெருசாகும். ஆவியில டீல் பண்ணுங்க. அதுக்கு பின்னாடி என்னென்ன ஸ்பிரிட் ஆபரேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து ஜெபத்துல அதை டீல் பண்ணுங்க. ஒரு தேவனுடைய பிள்ளையாக ஜெபத்துல தேவனுடைய சமூகத்துல அதை கொண்டு சென்று அதை ஆவியில நீங்க என்ன பண்ணுங்க, டீல் பண்ணுங்க. அப்படி டீல் பண்ணி பாருங்க, எல்லா பிசாசும் ஓடிடும். அதிகாரம் செலுத்துற பிசாசு, கெட்ட வார்த்தை பேசுற பிசாசு, என்னென்ன பிசாசு இருக்குதோ குடும்பத்தை கெடுக்கிற எல்லா பிசாசுகளும் ஓடிடும். உங்க மனைவியோ கணவனோ ரொம்ப நேரம் மொபைல் நோண்டுறாங்களா, போய் அவங்க கிட்ட என்ன சொல்லாதீங்க, ஏன் மொபைல் நோண்டிக்கிட்டு இருக்கீங்க சொல்லாதீங்க. ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே அந்த பிசாசு போகணும், அந்த டைமை உறிஞ்சி எடுக்கிற அந்த ஈவில் ஸ்பிரிட் எல்லாம் போகணும், அந்த தாட் வரக்கூடாது. மொபைல எடுக்கணும், மொபைல்லயே அடிக்டா இருக்கிற அவருக்கு அந்த தாட் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபத்துல உட்காரணும். ஜெபத்துல அந்த அதிகாரத்தை தேவனுடைய மகனாக மகளாக அந்த அதிகாரத்தை நீங்க எடுக்கும் போது எல்லாமே மாறும். நேர்ல போய் சொன்னீங்கன்னா பிரச்சனை தான் வரும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்படி நம்மளுடைய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகள் என்கின்ற அந்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்த முடியாம ஏன் இருக்கிறோம் அப்படின்னா, நமக்குள்ள டவுட் பிசாசு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். நம்ம தேவனுடைய பிள்ளைன்ற அதிகாரம் நமக்கு இருக்குது, பிள்ளைன்ற அந்த உணர்வு நமக்குள்ள இருக்குதோ இல்லையோ, ஆனா நான் பாவி, நான் வந்து வேஸ்ட், நான் வந்து ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது, நான்லாம் வந்து ஒர்த்தே கிடையாது, இப்படிப்பட்ட காரியங்கள் தான் நமக்குள்ள இருக்கு. அது பிசாசு கொடுத்திருக்கிற அடையாளம். இந்த அடையாளத்தை புடிச்சுக்கிட்டு நீங்க நிக்கிறீங்க. இன்று இரவு அதை தூக்கி எறியுங்க. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள், அந்த அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது. அதுல நிம்மதியா அதுல உறுதியா தரித்து நில்லுங்க. புரியுதுங்களா? ஐயோ எனக்கு வராது, பாட தெரியாது, எனக்கு ராகம் வராது, எனக்கு தாளம் வராது, எனக்கு வந்து இது தெரியாது, அது தெரியாது. தேவனுடைய பிள்ளைகள் என்கின்ற அதிகாரத்துல வாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று இரவு நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு என்று ஒரு அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரம் ஆவிக்குரிய அதிகாரம். அந்த ஆவிக்குரிய அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளிலும் வெற்றியை காண்பது நிச்சயம். வெற்றியை காணுங்கள். தொடர்ந்து நாளை தினத்துல நாம் தியானிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.